ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 15ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம கசின் சூக்குலாம் அதை பார்த்து அப்படியே வாயை பொழக்கிறாங்க. நம்மளும் நீ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், இப்போ அமைதியாக ட்ராமா பார்க்கலாமான்னு கேட்க அவங்களும் குசியாயிட்டு சரின்னு மண்டையாட்டிட்டு கைத்தட்டி அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் சைட்ல இருந்து சில ஃபிளவர்ஸும் அவங்க கண்ணில் படுது. இந்த சம்பவத்துல ரொம்பவும் பாதிக்கப்பட்டது நம்ம ஹூசு தான். ஆள் அப்படியே இடிஞ்சு போயிட்டு இருக்கு. வழியில வந்த ஒருத்தர் அவரு லேண்டரி தட்டி விட்டு அதையும் உடைச்சிடுறான். அவரும் டக்குன்னு அவங்க சட்டையை பிடிச்சிடுறாரு. கோச்சுக்காதீங்க, நான் காசு கொடுத்துடுறேன். காசு கொடுப்பியா? எனக்கு அதே தாண்டா திரும்ப வேணும். மரியாதையே என் லேண்டரை கூடன்னு சொல்லி அவரை போட்டு அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிடுறாரு. எதுக்காக திரும்ப என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறான்? அவன் என்னை விட அப்படி எந்த வகையில பெட்டரா போயிட்டான்னு சொல்லி அவர் வாயிலேயே குத்து விட சரியான பைத்தியங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. அவர் ஆளுங்களும் அங்க வந்துடுறானுங்க. அவரை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு மாஸ்டர் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. நம்ம குரூப்பும் ஒரு பக்கம் ஊர் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம சூகி உன் கசின் உண்மையிலேயே பொண்ணு தானா? நம்ம ஹீரோயினே இப்ப அங்க வந்துடுறாங்க. ஏன் என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையே? என்ன இல்ல அதுக்கு இல்ல, சாதாரணமா பசங்க தான் பொண்ணுங்களுக்கு பூ வாங்கி கொடுப்பாங்க. ஆனா உன் விஷயத்துல எல்லாம் தலைகீழ இருக்கே, ரொம்ப பேசாதன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கள விட்டுட்டு விரட்ட ஆரம்பிக்க நம்ம கசினும் அவங்கள துரத்திட்டு அவங்க பின்னாடியே போறாரு. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொக்கே நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துடுறாரு. இது உன்கிட்ட இருந்தாதான் இன்னும் அழகா இருக்கு. சைட்ல வந்த ஒருத்தர் அவங்களை இடிச்சு தள்ளி போட அவங்களும் நம்ம ஹீரோ மேல விழுந்துட்டு திரும்பவும் அப்படியே ரொமான்டிக்கா லுக் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகட்டுமா? அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவோட ஹோட்டல் வாசலுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்க நம்ம ஹீரோ வேணா வேற எங்கேயாவது போலான்னு சொல்றாரு. ஆனா அவங்க இல்ல பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துடுறேன். அடுத்த சீன்லயே அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூம்குள்ள இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துன்னு கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோனோ எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியே உள்ள போனா ஒரு புது பெல்ட்டோட நம்ம நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் மாஸ்டர் பார்க்க இன்னமும் சூப்பரா இருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து அந்த ஃபாக்ஸ் நைடில் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் இது என்னன்னு கேட்க நம்ம ஹீரோ அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாரு. மாஸ்டர், இந்த லேண்டர் ஃபெஸ்டிவலை என் வாழ்க்கையிலேயே என்னால மறக்க முடியாது. நம்ம ஹீரோவும் அதை என்ஜாய் பண்ணதை சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவரு கையை பிடிச்சிட்டு அப்படின்னா எல்லா லேண்டர் ஃபெஸ்டிவலையும் நம்ம இதே மாதிரியே ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாமா? அவரும் அவங்க லவ் பண்ணதா சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இந்த வாட்டியாவது நீ சொன்னது உண்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறான். இப்ப அப்படியே ஹூஹேட காட்டுறாங்க. அவரு நிலைமையை பார்த்து நம்ம ஹூசு ஒரு பக்கம் சாக்காக சூஹேட் திரும்பவும் ஃபாக்ஸா? இடையில குய் மவுண்டன்ல கூட ஒரு ஃபாக்ஸ் வந்ததா நான் கேள்விப்பட்டனே, யாம்போ கூட அது க்ளோஸா இருந்துச்சா? அப்படியே நம்ம ஹூசுவை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ தான் இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. மாஸ்டர், ஃபாகட் கிங்க பத்தின உண்மை இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்றது? தெரிஞ்சாலும் அவர் ஒண்ணுமோ அதை வெளியே சொல்லல. அப்பனா அவரு பவர்ஸா அவரும் அடைய ஆசைப்படுறாருங்கிற மாதிரி அவனுங்க யோசிக்கிறானுங்க. இதுல நம்ம ஹீரோ வர சம்பந்தப்பட்டிருக்காரு. எப்படி பார்த்தாலும் நெருப்பு பத்தி எரிய போது என்ன நடக்குதுன்னு நம்ம வேடிக்கை பார்க்கலாம். நம்ம சொல்ல ஹூஹெட் அங்க பார்த்த சீல இருந்த ஃபாகட் கிங்கோட பாடியை பத்தி அவர்கிட்ட சொல்றாரு. அவருக்கு சமசாக்கா இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு உருவாகி மக்களுக்கு அழிவு ஏற்படுத்தின போறான். ஆனா அது எதுவும் கட்டுக்கதை இல்லையா? நான் என் கண்ணால பார்த்தேன். ஜாங் மாஸ்டர் மட்டும் சரியான நேரத்துல அங்க வரலனா இந்நேரத்துக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு அவரு சொல்ல ஹூசு என்னது அவனா? யாம்போ க்ளோஸா இருக்கிற அந்த ஃபாக்ஸுக்கும் அவனுக்கும் நிறைய ஒத்துமா இருக்கு. அப்ப அவரு ஒரு ஃபாக்ஸ்ன்னு சொல்லி அவருக்கும் லைட்டா சாக்கா இருக்கு. இருந்தாலும் என் உயிரை காப்பாத்தினதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கு. நம்ம சூக்கி நேத்து நீயும் மாஸ்டரும் ஒரே ரூம்ல இருந்தீங்க போல, வெளியே வரும்போது ரெண்டு பேரும் வேற கெட்டப்ல இருந்தீங்க. உள்ள அப்படி என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேட்க அவ்வளவு ஆர்வமா இருக்கா? என்னால சொல்ல முடியாது. கசினோ அங்கதான் சுத்திட்டு இருக்காரு. அவங்க செக்டர் ஆளுங்களும் வேகமா அவங்கள பார்க்க வராங்க. யங்போ திரும்ப வந்துட்டியா? நாங்களே உன்னை தேடி டவுன் மவுண்டன் வரலான்னு இருந்தோம். ஏன் அப்படி என்னாச்சுன்னு அவங்க கேட்க உடனே மெயின் ஆளுக்கு வான்னு அவரு சொல்றாரு. அவங்களும் அப்படியே போறாங்க. அங்க பார்த்தா ஃபுல்லா டெட் பாடியா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அங்கிருந்த ஒருத்தர் முன்னாடி வந்து மூன் மவுண்டனை செக் பண்ண போயிருந்த எங்க ஆளுங்க எல்லாரையுமே ஒரு ஃபாக்ஸ் கொன்னுடுச்சு. இங்க இருக்கிற ரெபுடேஷனான கிளான்ஸ் தான் அந்த ஃபாக்ஸுக்குள்ள எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயின் உங்க ஆளுங்க இறந்து போனது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா இதை பண்ணது ஒரு ஃபாக்ஸ்ன்னு எப்படி சொல்றீங்க? அவரும் அவங்க உடம்புல இருந்து அந்த அடையாளத்தை காட்டுறாரு. நம்ம சூஹெட் இது ஃபாக்ஸ் கிளானோட சீக்ரெட் வெப்பனால ஏற்பட்ட அடையாளம். ஏற்கனவே ஒரு ஃபாக்ஸ் உங்க கிளானுக்கு வந்திருக்குல்ல, நீங்களும் அப்ப அந்த டீமன் கூட சேர்ந்துட்டீங்களா? அதனாலதான் அதை காப்பாத்த நினைக்கிறீங்களான்னு அவனுங்க கேட்க நம்ம ஹூசு நம்ம ஹீரோ பத்தி கேட்கிறாரு. அந்த ஃபாக்ஸை நான் பார்க்கும் போதெல்லாம் ஜாங் இந்த இடத்த விட்டு காணாம போயிடுவான். உண்மையை சொல்ல அவன் தானே அந்த ஃபாக்ஸ்ன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சென்னுக்கெல்லாம் பேரதிர்ச்சியா இருக்கு. யாம்போ மூன் மவுண்டனுக்கு எங்க ஆளுங்க போயிருந்தப்ப கொஞ்ச நாளைக்கு மாஸ்டரும் இந்த இடத்த விட்டு காணாம போயிருந்தாருல, அவரு எங்க போயிருந்தாரு, அவருக்கு எப்படி காயம்
காயம் ஏற்பட்டுச்சுன்னு நீ அவர்கிட்ட ஏதாவது கேட்டியா? அவங்களும் அதை அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு எப்படி காயப்பட்டுச்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்டப்ப அவர் ஒண்ணு இல்லைன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருந்திருப்பாரு. நீங்க தேவையில்லாம ஒரு மேல பழி போடுறீங்க. மாஸ்டர் ஒன்னும் அப்ப அவங்கள கொல்ற அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது. நம்ம கசினும் ஆமா அவரை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல நம்ம சூக்கையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆதாரம் இல்லாம யார் மொழியும் பழி போடாதீங்க, என்னால கண்டிப்பா இதை ஒத்துக்க முடியாது. நீ சொல்றது சரிதான் சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம சூஹெட் அப்படியே உள்ள வராரு. நம்ம குய்ஹெட்டும் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து உயிர் பிழைச்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நீங்க சொல்லுங்க அங்க என்ன நடந்துச்சு? சாங் மாஸ்டர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரா? அவரும் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பார்க்க அவர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி திக்கு திக்குன்னு இருக்கு. ஆமா இந்த வேலையை பண்ணது அவருதான். அவர் சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே சாக்குறாங்க. நம்ம குய்ஹெட் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உண்மையிலேயே இதை பண்ணது அவரு தானா? சூஹெட்டுக்கும் இவன் ஏன்டா இப்படி சொல்றான்னு சொல்லி லைட்டா குழப்பமா இருக்கு. அவரும் அப்படியே முன்னாடி வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். நீங்க இவரு பொய் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஹீரோயின் மாஸ்டர் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க மிஸ் பண்ண அவரோட விசிறிய அவரு வெளியெடுக்கிறாரு. அவங்க எல்லாருமே திரும்பவும் வாயை பொழக்கிறாங்க. அவரும் அதை நேரா அவங்க கிட்ட கொண்டு வந்துட்டு இது என்னன்னு உனக்கு தெரியுதா? நம்ம கசின் இது மாஸ்டருக்கு சொந்தமானதுதான். அவரு தான் இந்த வேலையை பண்ணாருன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறானுங்க. அவங்க அப்பவும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்றதை மட்டும் வச்சு நம்மளால எந்த முடிவுக்கும் வர முடியாதுன்னு சொல்ல நம்ம சூஹேடு யாங்பு நீ எப்போதுமே சரியான முடிவு தான் எடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வாட்டி உன்னை ஒருத்தர் ஏமாத்திருக்கான். அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சாங்வம் கிட்ட பழகினதுக்கான காரணமே வேறங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம குய்ஹெட் அவரை தடுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்ப நீங்க கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? அவரும் உன் அப்பா சொல்ல வேணாங்கும் போது என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? அங்கிள் சூ தயவு செஞ்சு நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. இவங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து அப்படி என்னதான் மறைக்கிறாங்க? அவரும் கதையை ஸ்டார்ட் பண்றாரு. பலாயிரம் வருஷமா இங்க ஒரு மித்து இருக்கு. ஃபாக்ஸ் கிளான்ல ரெட் டெயில் ஃபாக்ஸ் பிறக்குது ரொம்பவே அபூர்வம். பிறக்கும் போது அதுக்கு ஒரு வால் தான் இருக்கும். அது கல்டிவேட் பண்ணி அதுக்கு என்னைக்கு 9 டெயில்ஸ் முளைக்குதோ அது அதோட உண்மையான பவரை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணும். எப்ப அது அதோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணுதோ அப்பதான் அவங்க கிளானுக்கும் அவங்களோட உண்மையான பவர்ஸ் கிடைக்கும்னு அவரு சொல்ல. இந்த கதைக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்னு அவங்க கேக்குறாங்க. நான் நினைக்கிறது சரியா இருந்தா அந்த ரெட் டெயில் ஃபாக்ஸே சாங் தான். அவன் என்னதான் ஃபாக்ஸ் கிளான்ல பிறந்தாலும் அவனோட ஹார்ட் சோல் மோட்டல் வேர்ல்ட்ல தான் இருக்கும். அதை எடுக்க தான் அவன் இங்க வந்திருக்கான். அது இப்ப உனக்குள்ளதான் இருக்குன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சில வருஷங்களுக்கு முன்னாடியே உன் அப்பா உன்னோட ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸை கட் பண்ணிட்டாரு. இருந்தோ இடையில உன் பவர்ஸ் உனக்கு திரும்ப கிடைச்சிச்சே அது எதனாலன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு காரணமே அந்த ஹார்ட் சோல் தான். அவங்க சொல்ற ஒரு விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவன் அதுக்காகவே என்கிட்ட பழகிருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சே. அவனால அவ்வளவு சாதாரணமா அதை எடுக்க முடியாது. அதுக்கு உன்னோட எமோஷன்ஸ் தேவை. உன்னை அவனை லவ் பண்ண வைக்கணும். எப்பவும் மனசுல அவன் முழுசா வரணும். அப்பதான் அந்த ஹார்ட் சோலும் அதோட உண்மையான மாஸ்டர் ரெகக்னைஸ் பண்ணிட்டு அவன் கிட்ட போகும்னு அவரு சொல்ல நம்ம ஹூசுவும் இதுல எதுவுமே யாங்கோட தப்பு இல்ல. அந்த ஃபாக்ஸ் தான் ஆரம்பத்துல இருந்தே அவ்வளவு பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. அவ உன் கூட இருக்கும் போது ஒரு வாட்டி கூட உனக்கு அவன் மேல சந்தேகம் வரலையா? நம்ம ஹீரோயினும் அப்படியே கடந்த காலத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணப்பலாம் அவரு அவங்க கிட்ட இருந்து அந்த ஹார்ட் சோல தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்பனா மாஸ்டர் என்ன உண்மையா லவ் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? இது எல்லாமே நடிப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த விஷயம் அவரு வளைச்சு அவங்களை கிஸ் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே தலைலாம் சுத்திடுது. அவ்வளவுதான் அவங்க மயக்கமாயிடுறாங்க. அவங்க அப்பவும் அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நான் இவ்வளவு பாத்துக்கிறேன், நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்ல நம்ம சூகி நான் அவரு ரொம்பவே நல்லவருன்னு நினைச்சேன். கடைசியில அவ்வளவு அப்பாவங்களை கொண்டு இருக்காரு. நம்ம கசினோ காண்டோட அப்படி அங்கிருந்து கிளம்ப எங்க போறன்னு அவங்க கேக்குறாங்க. அந்த மாஸ்டரை பழி வாங்குறதுக்கு யாங்போவை ஏமாத்தினதுக்கு அவர் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அடே கிறுக்கு பலே அவர் ஒரு ஃபாக்ஸ். நீ முன்னாடி போனாலே உன் கதையை முடிச்சிருவாரு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப போக அவங்க அவர் கழுத்திலே ஒண்ணு வச்சு ஆளை படுக்க வச்சிடுறாங்க. நான் உன் சேஃப்டிக்காக தான் அதை பண்றேன். கண் முழிச்ச உடனே நீ எதை புரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு அவங்க அவருக்காக வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட் எல்லாம் தல்வானுக்கு அடியில வச்சுட்டு அவரை பார்த்து அப்படியே பல்ல காட்டிட்டு இருக்க. நம்ம ஹூசுவும் அவர் அப்பாவை போய் மீட் பண்றாரு. நீங்க எதுக்காக அப்படி சொன்னீங்க? எல்லாம் உனக்காக தான். ஆள அன்னைக்கு அவர் அப்பா முன்னாடி மண்டிட்டு கெஞ்சிருந்திருப்பாரு. கவுன்சில நீங்க சாங் தான் இது எல்லாமே பண்ணதுன்னு சொல்லணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எதுக்காக அப்படி பண்ணும்? அப்பா என்ன இருந்தாலும் அவங்க ஒரு ஃபாக்ஸ். எப்ப இருந்தாலும் அவனால நமக்கு ஆபத்து மட்டும்தான் வரும். நம்ம ஹீரோயின் அவரை ஏமாத்திட்டு இருக்காரு. யாங்கோவை காப்பாத்துறதுக்காகவது அவர் அந்த மாதிரி சொல்லணும்னு அவரு சொல்ல அவன் என் உயிரை காப்பாத்தினவா கண்டிப்பா என்னால அப்படி பண்ண முடியாதுன்னு அவரு சொல்றாரு. அவரும் நம்ம ஹீரோயினை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணது. ஆனா அவங்க இப்ப அந்த ஃபாக்ஸ் கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது இதுன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்ல. உங்க பையனுக்காக முதலும் கடைசியுமா இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கன்னு அவரு சொல்ல அந்த வீணா போனவரும் கடைசி நேரத்துல மனசு மாறிடுறாரு. நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. அவனுக்கு இது தேவைதான். ஆனா அவரு இப்ப வேற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபாக்ஸ் கிளானுக்குன்னு ஒரு கர்ஸ் இருக்கு. அவங்க அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல தான் அடுத்த லைஃப்லயும் செலக்ட் பண்ணுவாங்க.
சாங் ஒரு ரிட்டேல் ஃபாக்ஸ், அவனோட ஹார்ட் சோல் யாங்போக்குள்ள இருக்குன்னா நம்ம ஹூசுவும் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க, அவ ஹார்ட் யாங்போக்குள்ள இருக்குங்கிறதுக்காக யாங்போ அவரும் லைட்டா சாக்காக அவர் அப்பவும் அப்படியே தலையாட்டிட்டு அவதான் லிங்ஸியோட பவர்ஸ் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபேட்டோக்கிங்க சீல் பண்ணதாவும் அந்த பவரால அவனை திரும்பவும் ரிலீஸ் பண்ணவும் முடியும்னு அவரு சொல்ல, ஒரு பக்கம் சூஹெட் எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோ பக்கம் திரும்பிட்டுன்னு சொல்லி ஆள் ரொம்பவே நிம்மதியா இருக்கான். இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் அவனை ஒரேடியா தீர்த்து கட்டினாதான் நம்மளும் இதுல இருந்து முழுசா வெளியே வர முடியும். அவன் ஒரு பக்கம் அவன் பிளான ஸ்டார்ட் பண்ண, இன்னொரு பக்கம் சுகுய் அவங்க சிஸ்டர் பார்க்க வராங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீங்க அவங்க சொன்னதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா, ஆதாரம் எல்லாம் அவனுக்கு எதிரா இருக்குன்னு அவங்க சொல்ல, அப்பனா நீங்க இதை நம்பிட்டீங்க, உங்களுக்கும் அவர் என்னமே பிடிக்காது, யாங்போவும் அவங்களும் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம லவ் பண்ணலான்னு அவங்க சொல்ல, நீ எதுக்காக இப்பெல்லாம் அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அவ கசின் கூடயும் அவ கூடயும் நீ ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்ட போல, உனக்கும் அவங்களுக்கும் சுத்தமா ஆகாதுங்கிறதெல்லாம் மறந்துட்டியா, அவங்களும் அப்படியே தலையை சுரிஞ்சுக்கிட்டு அது நான் என் மனசை மாத்திக்கிட்டேன்னு சொன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு அவங்க கேட்க, அப்படியே எபிசோட் 15 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஒரே நம்ம ஹீரோவை எதிரின்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவர் அதை எப்படி சமாளிக்க போறாரு, அதை விட முக்கியமா நம்ம ஹீரோயின் மனசுலயும் அவர் இப்ப வேற மாதிரி மாறிட்ட மாதிரி தெரியுது. அதுக்கு அவரு என்ன பதில் சொல்ல போறாரு, இந்த மிஸ்ல மட்டும் ஆள் தோத்துட்டாருன்னா அவரே நம்பிட்டு இருக்கிற ஃபாஸ்ட் கிளானோட நிலைமை என்னங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.